வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் உங்களுக்கு கீழே டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 398.6 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற LTP 10 மணிக்கு பார்க்குற LTPயை தான் நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். இந்த கேப் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறத நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா 402 அப்படின்றது காப்பர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது மட்டும் இல்லாமல் காப்பர் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இன்னும் வரும்போகிற காலத்தில் இந்த கான்ட்ராக்டில் காப்பர் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் 402 அடிப்படையாக வச்சு அமையும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பில் ஒன்றாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் 402 ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு மேலே போன மார்க்கெட் 400 வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த 377.6 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து நேராக பார்த்திங்கன்னா 402 போய் தொட முயற்சி செஞ்சுருக்கு. அந்த இடத்துல பல முறை மேலே போக முயற்சி செஞ்சும் அது போக முடியாத காரணத்தினால மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்து 399.6 வரைக்கும் கீழே வந்துட்டு திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய கன்சால்டேஷன் போட்டு இந்த 402 பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்திருக்காங்க. ஆனால் அது கடைசியில் பலன் கொடுக்காமல் 401.25 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. புதிய லோ க்ரியேட் பண்ண முடியல, புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியல. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் என்னென்னா ஓரளவு பையர்ஸ்க்கு சாதகமான நியூஸாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முழுமையான குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் நேற்று எப்படி நம்ம ட்ரேடிங்க்கு உதவியாக இருந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மளுடைய முழுமையான குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறது கேண்டில் ஸ்டிக். ப்ரைஸ் டைம் பேஸ் கேண்டில் ஸ்டிக் கிடையாது, இது வால்யூம் பேஸ் கேண்டில் ஸ்டிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டோட கேண்டில் ஸ்டிக்கில் எந்த மாற்றமும் இல்லை. நான் முன்னாடி காட்டின கேண்டில் ஸ்டிக்கு இப்போ எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா பையிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணதோட காரணம் என்னென்னா 377.50 மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படின்றதுனால. நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம், எங்கள் சார்ட்டிங் டூல் எந்த இண்டிகேஷன் கொடுத்தாலும் அது ஒரு மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை அடிப்படையாக வச்சு கொடுக்கும். ஒரு காரணம் இல்லாமல் கண்டிப்பாக அது இண்டிகேஷன் கொடுக்கறது கிடையாது. அந்த அடிப்படையில் இங்கே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஆனால் மூவிங் ஆவரேஜ் கீழே ப்ரைஸ் இருந்தனால ஓரளவு மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக வந்து மறுபடியும் 397.60 டெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஆனால் அது முழுமையாக வரலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்போ வந்து மார்க்கெட் 397.60க்கு மேலே மறுபடியும் போயிடுச்சோ அப்போவே மார்க்கெட் வந்து முடிவை நம்ம சார்ட்டிங் டூல் முடிவை மாற்றி இந்த தடவை பையிங்க்கு மறுபடியும் பையிங்க்கே சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றது காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் தொடர்ந்து 402 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. 402 வரைக்கும் மேலே போன மார்க்கெட் 402 மேலே தொடர்ந்து போயிருந்ததுன்னா நம்மளோட கேண்டில் ஸ்டிக் எல்லாம் ப்ளூ கலரில் தான் இருந்திருக்கும். ஆனால் 402 பிரேக் பண்ண முடியாமல் திணறி கீழே வந்த காரணத்தினால மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் வருது அப்படின்றத இண்டிகேட் பண்ணி கடைசியாக 401.25 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நம்மளுடைய குட்வில் கமோடிட்டிஸோட முழுமையான சார்ட்டிங் டூல். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கும் கிட்டத்தட்ட நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் கிட்டேயே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். ருப்பி டாலர் வேரியேஷனால் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா வீடியோ ப்ரெசன்டேஷனை சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுற காரணத்தினால எங்களால் அதை கணக்கில் எடுத்துக்க முடியறதில்ல. அந்த அடிப்படையில் மறுபடியும் சொல்கிறோம், இந்த 402 மிக அதிகமான கவனம் செலுத்துங்க. பல முறை பார்த்துட்டோம், கீழே எப்போ ப்ரைஸ் வந்தாலும் அடுத்த ஒரு நாள் 2 நாளில் 402 திருப்பியும் வந்து ப்ரைஸ் தொடுது. அப்போ இந்த 402 ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத நமக்கு மார்க்கெட் இண்டிகேட் பண்ணிடுச்சு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி 402 மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக அது ஈஸியாக 403 போய் தொட்டு 406 போய் தொட்டுட்டு நம்மளுடைய அடுத்த டார்கெட்டான 412 தொட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை இப்போவே சொல்லிடுறோம். ஆனால் 402 பிரேக் பண்ணால் தான் 402 பிரேக் பண்ணி நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் அப்படி இந்த முறையும் 402 பிரேக் பண்ண முடியாமல் கீழே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அதிகமான சரிவை சந்திக்கிறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் முக்கியமான இடம் 402. 3 விஷயந்தான் நடக்க முடியும். ஒன்று 402 பிரேக் பண்ணி
412 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். இது பையர்ஸுக்கு சாதகமான விஷயம். செல்லர்ஸுக்கு சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, மறுபடியும் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். ஏன்னா இப்போதைக்கு காப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் சந்தேகமே கிடையாது, அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த ரிவர்ஸலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 402 நம்ம அதிகமான கவனம் செலுத்தணுன்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிற இடம் இந்த இடமா தான் அமையும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால் முழு கவனத்தையும் இந்த இடத்துல செலுத்துங்க. குட்வில் சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக அதுக்கு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.